வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்து இன்னைக்கு சினிமாவில் முதல்ல இருக்கிறது நம்ம தல அஜித் அவர்கள். பல அவமானங்களை மட்டுமே பார்த்து இன்னைக்கு முதல் இடத்துல இருக்கிறது தனுஷ் அவர்கள். ஆமாங்க, எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டரான, சிங்கரான, டைரக்டர், ப்ரொடியூசர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட தனுஷ் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தனுஷை பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுஷ் அவர்கள் ஜூலை 28, 1984 சென்னையில பிறந்திருக்காரு. தனுஷ் அவர்களோட தந்தையார் பேரு கஸ்தூரி ராஜா. அவர் முன்னாள் படங்களுக்கு டைரக்டராகவும் இருந்திருக்காரு, ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. தாயார் பெயர் ராஜேஸ்வரி. இவங்களோட 4வது பிள்ளை தான் தனுஷ். தனுஷ் அவர்களுக்கு அவரோட தந்தை தாயார் வைத்த பேர் என்னன்னா வெங்கடேஷ் பிரபு. தனுஷ் அவர்கள் தன்னோட ஸ்கூல் ஸ்டடீஸை 12th வரைக்கும் ஆழ்வார் திருநகர்ல இருக்க செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காரு. தனுஷ் அவர்கள் 12th நல்லபடியா முடிச்சிருக்காரு. ஆனா அதை தொடர்ந்து அவருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ரொம்ப நாள ஆசையா இருந்திருக்கு. ஆனா அந்த ஆம்பிஷனை தாண்டி அவருடைய சகோதரர் டைரக்டர் செல்வராகவன் அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ள வரதுக்காக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதாகவும் சொல்லப்படுது. தன்னோட அண்ணனுக்காக அந்த சினிமா வாழ்க்கையுமே ஒத்துக்கிறாரு. அதை தொடர்ந்து தன்னோட பள்ளி படிப்போட வாழ்க்கையுமே நிறுத்திக்கிறாரு. தான் அண்ணன் ஆசைப்பட்டதுக்கு ஏத்த மாதிரி 2002 துள்ளுவதோ இளமைங்கிற படம் நடிச்சு கொடுக்கிறாரு. அந்த படம் தான் அவருடைய அண்ணனுக்கும் சரி, தனுஷ் அவர்களுக்கும் சரி, 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் மூவி. துள்ளுவதோ இளமை படத்துல அவருடைய தந்தையான கஸ்தூரி ராஜா அவர்கள் டைரக்ஷன் பண்ணி அவருடைய பிரதரான செல்வராகவன் அவர்களால எழுதப்பட்டு இவர் கதாநாயகனா நடிச்சிருக்காரு. இந்த படம் தனுஷ் அவர்களுக்கு மோசமான விமர்சனத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு. அவருடைய உருவகேலி, ஹீரோவுக்கான மரியாதையே போயிடுச்சு, இந்த மாதிரி பலரால சொல்லப்பட்டு அவர் மனதால நிறைய புண்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனா என்னதான் நெகட்டிவான விமர்சனமே வந்தாலும் ஃபினான்ஸ் வைஸ் அது காப்பாற்றப்பட்டதுன்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அடுத்த வருஷமே 2003 2 பேரும் திரும்ப இணைஞ்சு காதல் கொண்டேங்கிற படத்தையுமே எடுத்தாங்க. இந்த படம் செல்வராகவன் அவர்களை எழுதி டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. இந்த படம் விக்டரியை மட்டும் தொட்டது இல்லாம சிறந்த நடிகருக்கான பிலிம்ஃபேர் அவார்டுக்காக பரிந்துரைக்கவும் செய்யப்பட்டார். அதை தொடர்ந்து தனுஷ் அவர்களோட மிகப்பெரிய திருப்பமான திருடா திருடி படம், அந்த படத்துல காமெடி அளவிலையும் சரி, அதுல வர மன்மதராசா சாங் பட்டி தொட்டி எல்லா இடத்துலயுமே போய் சேர்ந்தது. அதை தொடர்ந்து 2004 புதுக்கோட்டையிலிருந்து சரவணன்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அடுத்ததா பிரபல ரவுடியான சுல்லான் கேரக்டருக்குமே சூப்பரா நடிச்சிருப்பாரு, சுப்பிரமணிங்கிற பேர்ல. அடுத்ததா ட்ரீம்ஸ் மூவி சக்திங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2005 தேவதையை கண்டேன் பாபுங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு சின்சியரா லவ் பண்ற பையனாகவும், அதை தொடர்ந்து அந்த காதல் தோல்வி அடைஞ்சதுனால அந்த பெண் மேல ரிப்போர்ட் கொடுக்க போறாரு. அந்த ரிப்போர்ட் கவர்மெண்ட் ஏத்துக்காது. எல்லாத்தையும் தாண்டி தனக்கு நீதி வாங்குறதுக்காக எவ்வளவு போராடி ஜெயிக்கிறாருங்கிறது தான் கதை. அதை தொடர்ந்து 2005 அது ஒரு கணக்காலம் சீனுங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2006 புதுப்பேட்டைங்கிற படம் நடிச்சிருப்பாரு. அதுல கொக்கி குமாருங்கிற கேரக்டர்ல ரவுடிசம் பண்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. அடுத்ததா திருவிளையாடல் ஆரம்பம், திருக்குமரன். தனுஷ் அவர்கள் கண்டினியூஸா பேசின பெரிய டயலாக் ஸ்டார்ட் பண்ண முதல் படம்னு சொல்லலாம். அதோட இதுல தனுஷ் அவர்களோடையும் சரி, ஸ்ரேயா அவர்களோடையும் சரி, அதுல பிரகாஷ் அவர்களோட வில்லத்தனமும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு நாள் தாண்டி அந்த படத்துல ஒரு சாக்லேட் பாயா வளம் வந்திருப்பாரு. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டு பிள்ளையாவும் ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து 2007 பரட்டை என்கிற அழகு சுந்தரம்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2007 பொல்லாதவன் பிரபுங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல அவர் ஆசைப்பட்டு வாங்கின பைக் தான் கதை. அந்த பைக் இருக்க வரைக்கும் அவருக்கு எல்லாமே பாசிட்டிவா நடக்கும், பைக் இல்லாத பொழுது எல்லாமே நெகட்டிவா நடக்கும். அதுதான் ஃபுல்லாவே அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்துல வர ஜிவி பிரகாஷ் அவர்களும் தன்னோட கதையை சூப்பராகவே சொல்லியிருப்பாரு. அடுத்ததா 2008 யாரடி நீ மோகினி படம் தனுஷ் அவர்கள் நடிச்சிருக்காரு, வாசுங்கிற கேரக்டர்ல. அந்த படத்துல ஒரு தாய் இல்லாத பையனா வளருவாரு. அடுத்ததா தன்னோட இளம் வயதிலேயே வேலைக்கு போயிட்டு இருக்கும் பொழுதே தந்தையை இழக்கிறதாகவும், அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கை எந்த அளவுக்கு போகுது, தன்னோட லவ் வாழ்க்கை சக்சஸ் ஆகுதாங்கிறது தான் கதை. அந்த படத்துல 2-3 படங்கள் தாண்டி தனுஷ் அவர்களுக்கும் யுவன் சங்கர் ராஜா அவர்களுக்கும் மியூசிக்லயும் சரி, படத்துலயும் சரி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அடுத்ததா 2008 குசேலன் படத்துல ஒரு சின்ன கெஸ்ட் ரோலா பண்ணிருப்பாரு. அதுல எல்லாரையும் வரவேற்கத்தக்கதாகவே தான் இருந்துச்சு. அடுத்ததாக 2009 படிக்காதவன் படம் நடிச்சிருக்காரு. அதுல அவரோட அப்பா ராதாகிருஷ்ணன் பேர் வச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை ஷார்ட் ஃபார்மா ரொம்ப ஸ்டைலா ராக்கின்னு மாத்திப்பாரு. ஆனா அந்த படத்துல தான் படிக்காததுனால எவ்வளவு ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்றாருன்னு தான் கதை. அது மட்டும் இல்லாம தன்னோட ஹீரோயிசத்தையும் சரி, தன்னோட காமெடி சென்ஸையும் சரி ரொம்ப அழகாவே எடுத்து காமிச்சிருப்பாரு. அடுத்ததாக 2010 குட்டி படத்துல குட்டிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு இன்னசென்ட் பையனா, ரொம்ப துருன்னு இருக்கிற பையனா இருப்பாரு. தன்னை தேடி வரவங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணக்கூடிய மனதும் அவருக்கு இருக்கு. அதை தொடர்ந்து 2010 உத்தமபுத்திரன் படம் நடிச்சிருப்பாரு. அதுல கியூட் ஹீரோயினான ஜெனிலியாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல தனுஷ் அவர்கள் தன்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு செல்லப்பிள்ளை, அந்த குடும்பம் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத சூப்பராகவே எடுத்து சொல்லியிருப்பாங்க. அதுல வர காமெடி, விவேக் அவர்களோட நடிப்பு,
எல்லாமே சூப்பரா இருக்கும். அதை தொடர்ந்து தனுஷ் அவர்களோட முதல் தேசிய விருது வாங்கின படமான 2011 வருஷத்துல ஆடுகளம் படம் நடிச்சிருப்பாரு. அதுல கருப்புங்கிற கேரக்டர். அதுல கிராமத்துல கோழி சண்டைகளுக்கான படத்தை சூப்பரா எடுத்து கொடுத்திருப்பாரு. அதை தொடர்ந்து 2011 வருஷம் சரவணன்கிற கேரக்டர்ல சீடன் படம் நடிச்சிருப்பாரு. அடுத்ததா அதே வருஷத்துல மாப்பிள்ளை படம் சேம் சரவணன்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. மாப்பிள்ளை படம் என்னதான் ரஜினி அவர்களோட படமா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாவே சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அடுத்ததா அதை தொடர்ந்து தமன்னா கூட வேங்கை படம் செல்வம்ங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல காமெடி ஃபைட் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதை தொடர்ந்து மயக்கம் என்ன படம், அதுல கார்த்திக் சுவாமிநாதன்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அதுல உள்ள நடிப்பு என்னதான் இன்னசென்ட்டா இருந்தாலும் ரொம்ப தெளிவாவே நடிச்சிருப்பாரு. அதுல தன்னோட போட்டோகிராஃபி லைஃபை எந்த அளவுக்கு அச்சீவ் பண்றாருங்கிறது தான் ஸ்டோரி. அடுத்ததா எல்லாருடைய ஃபேமஸ் மூவியான ரொம்ப ஃபேவரட் மூவின்னு சொல்லலாம். 2012 வருஷத்துல ரிலீஸ் ஆன 3 படம். அதுல ராம்ங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஸ்கூல் லவ் ரொம்ப அழகாவே எடுத்து சொல்லியிருப்பாரு. அந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்குமே ஒரு என்ட்ரியான மூவின்னு சொல்லலாம். அதுல அவங்க 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, அதர்வைஸ் இன்னொரு சாப்டர்னு பார்த்தோம்னா லவ் ஸ்டோரியுமே அழகா எடுத்து காமிச்சிருப்பாரு. 2013 வருஷத்துல எதிர்நீச்சல் படம் அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் ஹீரோ. ஆனா ஒரு சாங்குக்கு தன்னோட சிறப்பு தோற்றத்தை தெளிவாவே காமிச்சு அதுல சூப்பரா டான்ஸும் ஆடியிருப்பாரு. அந்த படம் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு திருப்பு முனையாகவும் இருந்தது. இவ்வளவு நாட்களாக, இவ்வளவு வருடங்களாக கோலிவுட்ல மட்டுமே நம்பர் 1 இருந்த தனுஷ் அவர்கள் பாலிவுட்லயுமே தன்னோட காலை பதிய வச்சாரு. ஹிந்தியில ராஞ்சனாங்கிற படமும் நடிச்சிருப்பாரு. அதுல குந்தன் சங்கருங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அந்த படம் ஒரு ஹிந்து பையன் முஸ்லிம் பொண்ணை லவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. தன்னோட லவ் ஸ்டோரி எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்ல போகுதுங்கிறது தான் ஸ்டோரி. அந்த மூவியோட விக்டரியை தொடர்ந்து அம்பிகாபதிங்கிற நேம்ல தமிழ்லையுமே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ்லையுமே அது ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2013 வருஷத்துல மரியான்கிற படம் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவரா இருப்பாரு. தன்னோட பண தேவைக்காக வெளிநாட்டுக்கும் செல்வாரு. அந்த வெளிநாட்டுல ஒரு கெட்டவங்க கையில மாட்டிக்கிட்டு அங்கிருந்து தன்னோட ஊருக்கு எப்படி தப்பிச்சு வராருங்கிறது தான் ஸ்டோரி. அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு சரியான வரவேற்பு இல்லைனாலும் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அடுத்ததா 2013 வருஷத்திலேயே நையாண்டி படம். அது மிகச்சிறந்த சிரிப்பு காமெடி படம் தான் சொல்லணும். இதுல சின்னாங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2014 வருஷம் வேலையில்லா பட்டதாரி ரகுவரன்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல எல்லா வீட்லயும் ஒரு சாதாரண பையனா இருந்தா எப்படி இருப்பாங்கன்றத ரொம்ப அழகாவே எடுத்து காமிச்சிருப்பாங்க. அந்த படத்துல தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த ஃபீல்டுல தன்னோட வெற்றியை எந்த அளவுக்கு பதிக்கிறாருன்னு தான் ஸ்டோரி. அடுத்ததா தன்னோட வெற்றியை தொடர்ந்து அமிதாப் பச்சனோட பாலிவுட்ல 2வது முறையா கால் பதிக்கிறாரு. ஷமிதாப்ங்கிற படம் சூப்பர் லெவல்ல ஓடுனது. அடுத்ததா அதே வருஷமான 2015 அநேகன் படம் நடிச்சிருப்பாரு. அதுல அஸ்வின்கிற கேரக்டர், முருகப்பாங்கிற கேரக்டர், காளிங்கிற கேரக்டர்ல ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாரு. அடுத்ததா அதே 2015 வருஷத்துல வை ராஜா வை, அதுல ஒரு சின்ன கெஸ்ட் ரோலா நடிச்சிருப்பாரு. அடுத்ததா மாரிங்கிற படம் நல்ல வரவேற்பையே கொடுத்தது. அதுல என்னதான் ஏரியாவில ஒரு ரவுடியா இருந்தாலும் அதுல நல்லவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய ரவுடியாவும் இருப்பாரு. அடுத்ததா தங்க மகன் தமிழ்ங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2016 வருஷம் தொடரி பூச்சியப்பன்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. படத்துல ஒரு ட்ரெயின்ல ஒரு சர்வீஸ்மேன் எப்படி இருப்பாங்களோ அதை அழகாவே எடுத்து நடிச்சிருப்பாரு. இது மட்டும் இல்லாம தன்னோட காதலிக்காக தன்னோட உயிரையுமே காப்பாத்துவாரு. தன்னோட இன்னசென்ட் கேரக்டர்னால தன்னோட உயிர் போனாலும் சரின்னு சொல்லிட்டு அனைத்து மக்களோட வாழ்க்கை, அனைத்து மக்களோட உயிரையுமே காப்பாத்துவாரு. தொடர்ந்து 2016 வருஷத்திலேயே கொடி ரிலீஸ் ஆனது. இந்த படத்துல டபுள் ஆக்ஷன்ல ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாரு. அடுத்ததா கொடிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. ஒரு அரசியல்ல முன்னோடியா வரதாகவும் தன்னோட காதலியால கொல்லப்படுறாரு. ஆனா அனதர் கேரக்டரான அன்பு கேரக்டர் கோடியா மாறி அந்த ஊர் மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்கள கொன்னவங்களை பழி வாங்குறது தான். அடுத்ததா 2017 வருஷத்துல பாண்டி, அதுல பாண்டியன் பழனிசாமிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ஒரு யங் பர்சனா நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2017 வருஷம் வேலையில்லா பட்டதாரி 2 எடுத்த விஐபி படத்தோட கண்டினியூஷனும் சொல்லலாம். இந்த படம் ஒரே நேரத்துல தமிழ்லையும் தெலுங்குலையும் எடுக்கப்பட்டுச்சு. இந்த படமும் ஓரளவு நல்ல வெற்றியவே கொடுத்தது. அடுத்ததா 2018 வருஷம் பக்கிரிங்கிற படம் நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஒரு இங்கிலீஷ் மூவி. அடுத்ததா வட சென்னை அன்பு. இந்த படம் என்னைக்கு பார்ட் 2 வருங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றியை கொடுத்தது. அடுத்ததா மாரி 1ஓட கண்டினியூஷனா மாரி 2 படம். இந்த படத்துல ஒரு ரவுடியா இருந்திருப்பாரு. ரவுடியா தொடர்ந்து ஒரு நல்ல மனிதரா மாறி சாதாரண மனித வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாரு. அடுத்ததா தனுஷ் நடிச்சதுலேயே மிகச்சிறந்த படம்னு சொல்லலாம். 2019 வருஷம் அசுரன் படம். அதுல சிவசாமிங்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. ஒரு 20-25 வயசு பையனுக்கும் ஒரு 18 வயசு பையனுக்கும் ஒரு அப்பாவா நடிச்சிருப்பாரு. இந்த படத்தை நடிச்சதோட வாழ்ந்திருப்பாருன்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2019 வருஷத்துல என்னை நோக்கி பாயும் தொட்டா. அடுத்ததா 2020 வருஷத்துல பட்டாஸ். அடுத்ததா 2021 வருஷத்துல கர்ணன் படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அடுத்ததா 2021 வருஷம் ஜகமே தந்திரம் சுருளிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் சேம் 2021 அட்சங்கிரி, அதாவது ஹிந்தி மூவி. தமிழ்ல கலாட்டா கல்யாணம்னு எடுத்திருப்பாங்க. இந்த படம் ஹிந்தியிலையும் சரி தமிழ்லையும் சரி நல்ல வரவேற்பையே கொடுத்திருக்கு.
அடுத்ததா 2022வது வருஷம் அதுல மாறன்கிற படம், அதுல மதிமாறன்கிற கேரக்டருக்கு நடிச்சிருப்பாரு. அதுல ஒரு ஜேர்னலிஸ்டாவும் இருப்பாரு. அந்த படத்துல தன்னோட தங்கச்சிக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு கதை. இந்த படத்துல ஒரு அண்ணனுக்கும் தங்கைக்கும் உள்ள லவ் ரொம்ப அழகாவே எடுத்து காமிச்சிருப்பாங்க. அடுத்ததா 2022வது வருஷத்துல த கிரே மேன் இங்கிலீஷ் மூவி 3வது முறையா நடிச்சு கொடுக்கிறாரு. அடுத்ததா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எடுத்துக்காட்டா திருச்சிற்றம்பலம். அடுத்ததா ஒரு அண்ணன் தம்பி கதையான நானே வருவேன். இந்த படத்துல 2 வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. அடுத்ததா அதே வருஷத்துல வாத்தி. இந்த படம் ஒரு நல்ல ஆசிரியருக்கான எடுத்துக்காட்டு படம்னு சொல்லலாம். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கணும், ஒரு டீச்சிங் எப்படி இருக்கணும்னு சொல்லி தனுஷ் அவர்கள் ரொம்ப அழகாவே நடிச்சிருப்பாரு. அடுத்ததா 2023ல ரிலீஸ் ஆக வேண்டியது 2024ல ரிலீஸ் ஆயிருக்கு கேப்டன் மில்லர். இந்த படம் எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல வரவேற்பு தான் கொடுத்திருக்கு. நெக்ஸ்ட் வரப்போற படங்களை எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக தனுஷ் அவர்கள் மூவி ஆக்டரையும் தாண்டி பல பாடல்களை பாடியிருக்காரு. கடைசியாக சொல்லணும்னா 2004ல நாட்டுச்சரக்கு புதுக்கோட்டையிலிருந்து சரவணன்கிற படத்துல யுவன் சங்கர் ராஜா அவர்களோட மியூசிக்ல பாடியிருப்பாரு. இதுதான் அவரோட முதல் பாட்டும் கூட. அடுத்ததா 2005ல தேவதையை கண்டேன்ல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அடுத்ததாக 2006ல புதுப்பேட்டையில எங்க ஏரியா உள்ள வராதங்கிற பாட்டும் சூப்பரா பாடி கொடுத்திருப்பாரு. அடுத்ததா 2010ல ரிலீஸ் ஆன 1000ல் ஒருவன், இதுல கார்த்தி அவர்கள் ஹீரோவா இருந்திருக்காரு. அதுல ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல ஓ மேல ஆசைதாங்கிற சாங்கும் பாடி கொடுத்திருப்பாரு. அடுத்ததா 2011ல ஓட ஓட காதல் என் காதல். அடுத்ததாக 2011ல ரிலீஸ் ஆன 3 மூவில 2 பாடல்கள் பாடியிருப்பாரு. வைதிஸ் கொலவெறி, கண்ணழகா. அடுத்ததா 2013ல நையாண்டி படத்துல ஒரு பாடல் பாடியிருப்பாரு. அடுத்ததா 2014ல எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டான வேலையில்லா பட்டதாரி 1ல அம்மா அம்மா சாங் பாடி கொடுத்திருப்பாரு. அதோட போ இன்று நீயாக சாங், வாட்ட கருவாடு 3மே மிகப்பெரிய அளவுல ஹிட்னு சொல்லலாம். இந்த படம் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்களால மியூசிக் டைரக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா 2015ல அநேகன் மூவில டங்கா மாறிங்கிற சாங்கும் பாடியிருப்பாரு. அடுத்ததா 2015ல நோ ப்ராப்ளம்ங்கிற சாங் கன்னடத்துல பாடி கொடுத்திருப்பாரு. அடுத்ததாக 2015ல எதிர்நீச்சல் படத்துல நெஞ்சமெல்லாம் சாங் பாடியிருப்பாரு. அடுத்ததாக அதே வருஷத்துல 2ஆம் உலகம் படத்துல ரொம்ப ஃபேமஸான பழங்கால இந்த சாங்கை பாடியிருப்பாரு. அடுத்ததாக 2015வது வருஷத்திலேயே ஜோடி நிலவு ஓ ஓ சாங் தங்க மகன்ல பாடியிருப்பாரு. அடுத்ததாக மாரி தர லோக்கல் டானு 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 படத்துல ஒரு சாங், தெலுங்கு மூவியான திக்கால ஒரு சாங். அடுத்ததா எல்லாருக்கும் பிடிச்சமான யாக்கை மூவில சொல்லி தொலையமாங்கிற சாங் பாடியிருப்பாரு. அடுத்ததா வேலையில்லா பட்டதாரி 2ல ரகுவரனோட வாழ்க்கை, ரகுவரனோட சித்திரவதை சாங்கும் பாடியிருப்பாரு. அடுத்ததாக வட சென்னையில கோவிந்தமாவில சாங் பாடியிருப்பாரு. அடுத்ததாக படை வீரன்ல லோக்கல் சரக்கா, எழுமீன்ல இழவா, மாரி 2ல மாரிகெத்து ரவுடி பேபி, பிரதர்ஸ் டேல நெஞ்சோடு விநாயகர். அடுத்ததா அசுரன் மூவில பொல்லாத பூமி சாங், அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் ஃபேவரட்டான கண்ணழகு ரத்தினமே சாங்கும் பாடி கொடுத்திருப்பாரு. அதை தொடர்ந்து சில் ப்ரோ, ஜெயில் படத்துல ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்ல, ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல காத்தோட காத்தானே சாங்கும் பாடியிருப்பாரு. அடுத்ததா கர்ணன் மூவில தட்டா தட்டா சாங்கும், கவி தந்திரம்ல எடுத்தோம்னா நேத்து சாங், ரக்கிட்ட ரக்கிட்ட சாங், கலாட்டா கல்யாணத்துல லிட்டில் லிட்டில் சாங், மாறன் படத்துல பொல்லாத உலகம், சிட்டுக்குருவி சாங். அடுத்ததா திருச்சிற்றம்பலம்ல தாய்க்கிழவி சாங், மேகம் கருக்காதா, மயக்கமா கழக்கமா, நானே வருவேன்ல 2 ராஜா சாங்கும் பாடியிருப்பாரு. தனுஷ் அவர்கள் தன்னோட ஆக்டிங், மியூசிக் அனைத்தையும் தாண்டி ப்ரொடியூசராகவும் வளம் வந்தாரு. 2012ல 3 மூவிக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதே 2013ல சிவகார்த்திகேயன் மூவியான எதிர்நீச்சல் படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்ததா 2014ல ரிலீஸ் ஆன வேலையில்லா பட்டதாரி, 2015ல ரிலீஸ் ஆன ஷமிதாப் ஹிந்தி மூவி காக்கி சட்டை, காக்கா முட்டை, மாரி, நானும் ரவுடிதான், தங்க மகன். அடுத்ததாக 2016ல ரிலீஸ் ஆன வேலையில்லா பட்டதாரி, விசாரணை, அம்மா கணக்கு. அடுத்ததா சினிமா வீரன், பா பாண்டி, வேலையில்லா பட்டதாரி 2, தரங்கம். இந்த படம் மலையாள படம். அடுத்ததா காலா, வடசென்னை, மாரி 2. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். தனுஷ் அவர்கள் எல்லா திறமைகளையும் தாண்டி அவரோட திறமைக்குன்னு சிறப்பிக்கப்பட்ட பல அவார்ட்ஸையுமே வின் பண்ணியிருக்காரு. இந்த வகையில 2008ல ரிலீஸ் ஆன யாரடி நீ மோகினி படத்துக்காக சிறந்த என்டர்டைன்மெண்ட் அவார்டும் விஜய் அவார்ட்ல வாங்கியிருக்காரு. அடுத்ததாக 2011வது வருஷத்துல ஆடுகளம் படத்துக்காக சிறந்த நடிகருக்கான இந்திய தேசிய விருதும் வின் பண்ணியிருக்காரு. இதோட அதே மூவிக்காக பிலிம்பேர் அவார்டும் வாங்கியிருக்காரு. தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதும் வின் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக 2011வது வருஷத்துல ரிலீஸ் ஆன மயக்கம் என்ன படத்துக்காக சிறந்த பின்னணி பாடகருக்கான தென்னிந்திய சர்வதேச திரைப்பட அவார்டும் வாங்கியிருக்காரு. 2011வது வருஷத்துல ரிலீஸ் ஆன மயக்கம் என்ன மூவிக்காக பிளேபேக் சிங்கர் மேல்காக அவார்டு வாங்கியிருக்காரு, தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருது. அதோட இன்னொரு சாங்கான ஓட 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 ஒன்னும் புரியல சாங்கும் இந்த அவார்டை வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் 2012ல 3 மூவிக்கான சிறந்த நடிகருக்கான விஜய் அவார்டும் வாங்கியிருக்காரு. தொடர்ந்து 2012ல ரிலீஸ் ஆன 3 மூவிக்காக இந்த வைதிஸ் கொலவெறி சாங்காக CNN 2011ல டாப் பாடலாக தேர்வு செய்யப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சாங்கோட வியூஸை எந்த ஒரு சாங்காலையுமே ஓவர்டேக் பண்ண முடியல. அதோட தனுஷ் அவர்களோட சாங்ல உங்களுக்கு எந்த சாங் பிடிக்கும், எந்த மூவி பிடிக்கும், அவரோட டைலாக் என்ன டைலாக் பிடிக்கும்னு சொல்லி என்னோட கமெண்ட்ல சொல்லிருங்க. தனுஷ் அவர்கள் இன்னைக்கு எவ்வளவுதான் ஹை பொசிஷன்ல இருந்தாலும் அவர் பட்ட அவமானங்களும் அவர் விடாத விடாமுயற்சி மட்டும்தான் காரணம். எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே தன்னோட தன்னம்பிக்கையை விடாம இன்னைக்கு வரைக்கும் தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. பெஸ்ட்டை கொடுக்கறது இல்லாம மக்களுக்கு பல வகையில உதவிகளை செஞ்சுக்கிட்டும் வராரு.
அப்படிப்பட்ட தனுஷ் அவர்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.